எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரம்யா துர்கா கிருஷ்ணன் இவங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. பட் இவங்களுமே வந்துட்டு ஒரு சிறந்த தொகுப்பாளினி அப்படின்னு தான் சொல்லணும். பிரியங்கா வருகைக்கு முன்னாடி, டிடிக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய தொகுப்பாளர்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இப்போ எங்கே போனாங்கன்னே தெரில. அதில் ஒருத்தங்க தான் ரம்யா துர்கா கிருஷ்ணன். இவங்க அதுக்கப்புறமா விஜய் டிவி, சன் டிவி மாதிரி டெலிவிஷனில் வந்துட்டு வேலை கிடைக்கலனாலும் சின்ன சின்ன தொலைக்காட்சியில் வந்துட்டு ஏதோ கிடைச்ச ஷோ வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா 1-2 படங்களில் கூட நடிச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு சுத்தமாக வாய்ப்பு இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தொகுப்பாளர் பணியும் வந்துட்டு இவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அப்பப்போ வந்துட்டு ஏதாவது ரியாலிட்டி ஷோஸில் இவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இவங்களும் ஓரளவுக்கு ஃபேமஸாக இருந்து இப்போ வாய்ப்பு இல்லாமல் இருந்தவங்க தான். இப்போ இவங்களுக்கு வயசு வந்துட்டு கிட்டத்தட்ட 40க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போது மறுபடியும் வந்துட்டு சினிமாவில் சின்ன சின்ன கதாபாத்திரம் கிடைக்காதா அப்படின்றதுக்காக கொஞ்சம் கவர்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்கன்றது ரொம்ப கிளியராகவே தெரியுது. நாளுக்கு நாள் இவங்களுடைய சமூக வலைத்தள பக்கமான இன்ஸ்டாகிராமில் இவங்க ரொம்ப கவர்ச்சியான புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அது எல்லாமே தற்போது ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு இருக்குப்பா. இது அவங்க தான் இல்லை, அந்த தொகுப்பாளினியில் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்து வந்துகிட்டு இருக்காங்களாம். இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு 60 செகண்ட் சேனலை